கடைசியா ஒரு வார்த்தை சொல்றீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்ம இந்த பாட்டு பாடும்போது கூட எதுக்கு என்னாலுமே துதிப்பாய் அப்படின்ட்டு என் ஆத்மா கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டு என்னன்னா எங்களுடைய ஆத்மா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னன்னு பேசிட்டு இருக்கோம்? கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும். எதுக்கு நம்ம அப்படி நம்ம கிட்ட பேசணுமா இருக்கு? அது எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க? எதுக்கு நம்ம உள்ளத்துக்கிட்ட நம்ம இப்படி பேசணுமா இருக்கு? இது யாருடைய வார்த்தை தெரியுங்களா? இது வந்து தாவீது ராஜாவுடைய வார்த்தை இல்லைங்களா? தாவீது ராஜா வந்துட்டு சாம்ல என்ன சொல்றாரு? Praise the Lord, O my soul, and pray and my innermost being praise His holy name. So நம்ம போன வாரம்ல அதுக்கு முந்தான வாரம் உள்ளத்தை பத்தி நம்ம பேசணும்னா அந்த உள்ளத்தை பத்தி என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இதயத்தை க்ளீனாக வச்சு நம்மளுக்கு இந்த பாவமான இந்த யோசனைகள், அசுத்தமான யோசனைகள் எங்கேருந்து வருது அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த அசுத்தமான இந்த 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 தாட்ஸ், இந்த நினைவுகள், இந்த எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள் எங்கிருந்து வருது? மைண்ட்லேருந்து வருது. நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா? அந்த எண்ணங்கள் ஏன் நம்ம மைண்ட்ல அப்படி வருதுன்னா, ஏன்னா அவருடைய ஹிருதயம் வந்துட்டு சுத்தமா இல்லாத இல்லைங்களா? ஜான் நம்ம சாப்டர் 4 பண்ணும்போது அதை நம்ம கத்துக்கணும். பிகாஸ் இட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் யுவர் ஹார்ட். உன்னுடைய அந்த முழு உள்ளம், உன்னுடைய ஆத்மா இல்லை, உன்னுடைய ஆவி வந்துட்டு சுத்தமா இல்லை. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி தப்பான எண்ணங்களா வருது. ஸோ இப்போ என்னுடைய இந்த தப்பான எண்ணங்களை நான் மாற்றிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு இந்த எண்ணமும் வந்துட்டே இருக்கனால ஸ்டாப் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது? சில பேர், நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு வியாதி மாதிரியே இருக்குங்க. அது வந்துட்டு யூ கான்ட் ஸ்டாப் திங்கிங். என்னால் வந்துட்டு நிறுத்தவே முடியல யோசிக்கிறது, தவறான காரியங்கள், பாவங்கள், அந்த எண்ணங்கள் வந்துட்டு ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் இட். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு வியாதியாகவே பார்க்குறாங்க. உன்னால் தப்பான காரியங்களை யோசிக்காமல் உன்னால் இருக்க முடியும்னா அது ஒரு வியாதியாக பார்க்குறாங்க. ஆக்சுவலி அது ஒரு வியாதி இல்லை. இட்ஸ் நாட் அ டிசீஸ். If you're thinking always about something wrong, something bad, something evil, that is not a sickness. அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய இதயத்துடைய கண்டிஷன். என்னமா சொல்கிறது கண்டிஷன்? The condition of your heart, நிலைமை, உன்னுடைய ஆவியுடைய நிலைமை குறித்து நீங்க சோதித்து பார்க்கணும் இல்லைங்களா? So you got to see the problem is with your heart. அது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு நோய் இல்லை, அது வந்துட்டு ஒரு நிலைமை. அது என்ன நிலைமை? உன்னுடைய உள்ளம் வந்துட்டு சுத்தமா இல்லை. சரி, என்னுடைய உள்ளத்தை நான் சுத்தப்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய உள்ளத்தை நான் ஆமாங்களா? சரி, நம்ம வந்துட்டு உள்ளத்தை நம்ம சுத்தப்படுத்திக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். இப்போ அந்த மோசஸ் வந்துட்டு தாவீது ராஜா வந்துட்டு அவருக்கு அந்த ஒரு வெளிப்படுத்துதல், அந்த ஒரு நாலேஜ் இருந்ததை தொட்டு தான் அவர் அப்படி பாடுறாருணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பாருங்களேன். அது கூட என்ன, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ அதான் செய்யணும். ஆனா முழு உள்ள என்ன பண்ணுமா? அவருடைய பரிசுத்த நாமம். நீ தேவனுடைய பரிசுத்தத்தை நீ வந்துட்டு யோசிக்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை நீ வந்துட்டு எப்போதும் தியானிக்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை நீ தியானிக்கணும். ஆத்மா வந்துட்டு தேவனை குறித்து நீ ஸ்தோத்திரம் சொல்லு. என்ன பண்ணணுமா? ஆத்மா தேவனை குறித்து நீ ஸ்தோத்திரம் சொல்லு.
ஆனா முழு உள்ளம் என்ன பண்ணணுமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து யோசிக்கணும். அவருடைய பரிசுத்தத்தை நம்ம நினைக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த நாமத்தை should meditate the righteousness of God. அதுக்கப்புறம் என்னன்றாருன்னா, உபகாரங்களையும் மறவாதே. அப்போ தாவீதுராஜாக்கு தெரியும், என்னுடைய உள்ள என்னன்னா தேவன் செய்த நன்மைகளை வந்து ரொம்ப ஈஸியா மறக்கிற ஒரு உள்ளம். மனுஷனுடைய உள்ளம் என்ன எப்படியாப்பட்ட ஒரு உள்ளம்னா, தேவன் செய்த சகல நன்மைகளை மறக்கிற ஒரு உள்ளம். ஸோ அதனால அவர் உள்ளத்துக்கு என்னன்றாரு, மறவாது. ஸோ அதனால தான் நம்ம இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, count the blessings, count the many blessings that the Lord has done in your life. அப்பப்போ நம்ம யோசித்துக்கணும், கடவுள் நமக்கு இது செய்தாரே, அது செய்தாரே. அது அப்பப்போ நீங்கள் யோசித்துக்கணும், நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்தில், தேவன் என்னை எப்படி மாற்றினாரு, என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கலாம், கடவுள் எப்படி நம்மளை வந்துட்டு அந்த ஆபத்துலேருந்து மீட்டு இருக்கிறாரு, அவர் செய்த நன்மைகளை வந்துட்டு நம்ம மறக்காமல் இருக்கணும். ஸோ ஆனால் எங்களுடைய உள்ள என்ன மாதிரி உள்ளம்? மறக்கக்கூடிய ஒரு உள்ளம். மனுஷனுடைய உள்ளம் என்னன்னா, அந்த நன்மைகளை ரொம்ப சுலபமா மறக்கக்கூடிய ஒரு உள்ளம். அதனால நீங்க ஞாபகப்படுத்திக்கணும், உங்களுடைய ஆத்மா ஹெல்ப்பால திங்க் அபவுட் த குட் திங்ஸ் த லார்ட் ஹஸ் டன் ஃபார் அஸ். இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு சாப்டர் 5ல வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், It's okay, don't tell. லாஸ்ட் டைம் நம்ம அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? ஏதாவது ரெண்டு விஷயம் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? எனிதிங் தட் யூ ரிமெம்பர் ஃப்ரம் லாஸ்ட் வீக்ஸ்? லாஸ்ட் வீக் வந்துட்டு 38 வயது அவர் வியாதியாக இருந்தார். அவர் கேட்குறாரு, உன்னோட சித்தமாக இருந்தால் கேட்குறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி இந்த குளம் இது பண்ணுற நேரத்தில் என்னை எடுத்துன்னு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. அப்போது கடவுள் அவர் சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படிக்க எடுத்து நட. ஸோ அப்படின்னா அப்புறம் ஆலயத்தில் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஓய்வு நாளில் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி உன் படிக்க எடுத்துட்டு போகிறது தப்பு, இதை ஓய்வு நாளில் நீ செய்யக்கூடாது உனக்கு. அப்போ யார் அவங்க சொன்னான்னா, அவர் அந்த நேரத்தில் சொல்ல மாட்டார் யார் எனக்கு அவர் யார் பண்ணாரு எனக்கு தெரியாதுன்றாரு. அப்புறம் சர்ச் சபைக்குள்ள அவர் அவர் தான் எனக்கு சொல்லணும். அப்போ அவங்க சதி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவரை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. வேற anything else? அப்புறம் hey you girls, can you come sit here? No, come here. Over there I don't know what you guys are doing. So வேற ஏதாவது கற்றுக்கணுங்களா போன வாரம்? எது குறிக்குது? அதோடைய ப்ரொஃபெட்டிக் மீனிங்கை கூட நம்ம பார்த்துக்கோங்களா, அது எதை குறிக்குது, அது எது தீர்க்க தரிசனமா தேவன் அதை செய்து காமிக்கிறாரு நம்ம பார்த்தோம். சாப்டர் 4 பற்றி கூட. சாப்டர் 4லேருந்து ஆல் தி வே டில் சாப்டர் 5, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சாப்டர் 5. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம 17லேருந்து நம்ம தியானம் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். போன வாரம் நான் என்ன சொன்னேன்னா, இந்த 5வது அதிகாரம் 17லேருந்து நம்ம படிச்சுட்டு உங்களுக்கு எது புரியுதோ அந்த 17லேருந்து ஆல் தி வே டில் த லாஸ்ட் வர்ஸ், அது 47, 17 to 47 நீங்கள் படிச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு வசனம் கூட, நான் இந்த வசனத்தை நான் படித்தேன், இதுலேருந்து எனக்கு இது புரிஞ்சிச்சு, எனக்கு வந்துட்டு அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சுட்டு ஏதாவது ஒரு வசனம் இருந்தால் நீங்கள்
சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில. சப்போஸ் நீங்கள் இப்போ படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அந்த 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 17லேருந்து 37 வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். 17லேருந்து 47 நம்ம யாராவது ஒரு வாட்டி படிக்கலாம். 5 வசனம் படிக்கலாம். 5 verse. Matthew நீ ஸ்டார்ட் பண்ணலாம். But Jesus answered them, My Father is working until now, and I am working. This was why the Jews were seeking all the more to kill him, because not only was he breaking the Sabbath, but he was even calling God his own Father, making himself equal with God. So Jesus said to them, Truly, truly, I say to you, the Son can do nothing of his own accord, but only what he sees the Father doing. For whatever the Father does, that the Son does likewise. For the Father loves the Son and shows him all that he himself is doing, and greater works than this will he show him, so that you may marvel. For as the Father raises the dead and gives them life, so also the Son gives life, so whom he will. Hold on, no. 21 மட்டும் படிப்போம். Whom he will. Whom he will. Whom he will. அவ்வளோதான், அந்த சென்டென்ஸே முடிஞ்சிட்டு ஃபுல் ஸ்டாப். ஓகே, 22ல நான் படிக்கிறேன். For the Father judgeth no man, but hath committed all judgment unto the Son, that all men should honor the Son, even as they honor the Father. He hath done not the he that honoreth not the Son honoreth not the Father which hath sent him. Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. Verily, verily, I say unto you, the hour is coming, and now is, when the dead shall hear the voice of the Son of God, and they that hear shall live. For the Father hath life in himself, so hath he given to the Son to have life in himself. 27 அவர் குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலும் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கின்றவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாய தீர்க்கின்றேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கின்றார். அவர் என்னை குறித்து கொடுக்கின்ற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கின்றேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். 34 நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற
விளக்கை இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருக்கிறீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகள் பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதாவுமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலமும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவன் அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் நான் நாமத்தினாலே வந்ததால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். 44. You like to receive praise from one another, but you do not try to win praise from the one who alone is God. How then can you believe me? Do not think, however, that I am the one who will accuse you to my Father. Moses, in whom you have put your hope, is the very one who will accuse you. For had he believed Moses, he would have believed me, for he wrote of me. But if ye believe not his writings, how shall ye believe my words? ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வசனமாவது இந்த வசனம் என்கிட்ட பேசுச்சு அப்படின்னு நீங்கள் பேசலாம். இப்போ நான் இந்த விஷயத்தில் நான் என்ன கற்றுக்கினேன்னா, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த பாரசீஸ் வந்துட்டு ஏசப்பாவை சாவடிச்சிடணும்னு முடிவு எடுத்துருந்தாங்க. அவங்க மனசுக்குள்ள என்னென்ன யோசனை வருதுங்க, we should kill him. அவங்களுடைய யோசனை ரொம்ப தெளிவாக இங்கே ஜான் வந்துட்டு எழுதிடுறாரு. ஜானுக்கு தெரியும் இவங்க வந்துட்டு ஏசப்பாவை கொலை பண்ணிடணும்னுட்டு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நீங்கள் பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் மோசையோடைய கட்டளையை மீறினா நீங்கள் கண்டிப்பாக அந்த நபரை கொலை பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி கொலை பண்ணணும்னா, அந்த நபர் மேலே எல்லாரும் போயிட்டு கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் வந்து கல் எடுத்து அந்த ஆள் மேலே போட்டு சாவடிச்சு ஆச்சுங்களா. ஸோ பழைய ஏற்பாடில் வந்துட்டு அவ்வளோ ஹார்டாக இருக்கும். லாஸ் வில் பி வெரி ஹார்ட். தப்பு செஞ்சால் இஸ்ரவேல் மக்களுக்கு, இது மற்ற ஜனங்களுக்கு இல்லை, இது இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்,
என்னுடைய பிழையா நான் உன்னை அழிச்சிட்டேன், என்னுடைய கட்டளைகள் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், உன்னை நம்பி என்னுடைய கட்டளைகளை நான் உனக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நீ அதை மீறினா உனக்கு கண்டிப்பாக தண்டனை. ஸோ அதனால் அந்த எந்த மனுஷன் அந்த தவறை மீறுறாரோ, ஆனால் எல்லாத்துக்குமே அந்த பனிஷ்மெண்ட் இல்லைங்க. சில சில விஷயங்கள், இப்போ நீ தேவனை வந்து தவறாக பேசினா அந்த நபரை சாவச்சிடணும் ஆச்சுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா இந்த ஓய்வு நாளில் இவர் நன்மையை இந்த இந்த ஒரு நபரை வந்துட்டு ஹீல் செய்துட்டாருன்னு கொலை பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆக்சுவலி நீங்கள் ஓய்வு நாளில் தவறு செய்தால் அதுக்கு உண்டான தண்டனை என்னன்னா சாவடிக்கிறது இல்லை. அந்த நபரை வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தள்ளிடணும். அதுதான் அதோடைய தண்டனை. ஒதுக்கி வைக்கணும் ஆச்சுங்களா. நீ சாபத்தை நீ ஃபாலோ பண்ணனா தேவர் என்னன்னாரு, தட் மேன் ஷுட் பி disconnected from his community, from his people, from God. அப்படின்ட்டு பழைய ஏற்பாடில் ஒரு வசனம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு அதைதான் யோசித்து இருக்கணும் இல்லைங்களா. ஆனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, கொலை பண்ணிடணும். இவரை எதுக்கு கொலை பண்ணிட்டோம், அவர் வந்து இல்லைங்க இல்லை. ஆனால் அவங்களுடைய யோசனையே அப்படி போகுதுனாக்கா வை, பிகாஸ் அவர் கடவுளுக்கு ஈக்குவலாக பேசினார். இல்லை அது அப்புறமா அவங்க புரிஞ்சுக்கல கர்த்தர் யாரு. பைபிள் என்ன சொல்லுன்னா பொறாமை. இப்போ கெயின் கீத்து said that, sorry கீத்து. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஏபிளை வந்துட்டு கெயின் ஏன் கொலை பண்ணிடுறாருன்னா பொறாமை. ஏன்? he is more righteous than me இல்லைங்களா. அந்த ஒரு வசனம் இருக்கு, நம்ம படிக்கலாம். ஸோ ஏபிள் ஹீப்ரு 11:4. But faith Abel offered to God a better sacrifice than he, through which he was attested to be righteous. God testifying about his gifts, and through faith, though he is dead, he still speaks. ஓகே. John chapter 3 இல்ல 1 John chapter 3. இப்போ 1 யோவான் 3:12 படிக்கலாம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாயிருந்தது நிமித்தம் தானே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், ஏபிளுடைய காரியங்கள் வந்துட்டு நன்மையான காரியங்கள். என்னுடைய நன்மைகளை காட்டிலும் கெயினுடைய நன்மைகள், ஏபிளுடைய நன்மைகள் நீதியுள்ளவைகளாய் இருந்தது. அதனால வந்துட்டு கெயின் கொலை பண்ணிடுறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கூட வந்துட்டு பிரச்சனை எப்போ வரும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். யார்கிட்ட பிரச்சனை வரும்? சம்டைம்ஸ் உங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட இருந்து பிரச்சனை வரும் இல்லைங்களா. எங்கேருந்து பிரச்சனை வரும்? உங்களுடைய சொந்த ஜனங்கள் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு விரோதமா நிற்பாங்க. ஏன் நிற்பாங்க விரோதமா? ஏன்னா உன்னுடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால.
இல்லைங்களா? So Abel was killed by his brother Cain. Why? Because he was jealous. சரிங்களா? So if there is no problem, நமக்கு வந்துட்டு persecution வரலனாக்கா then only it's a problem. ஆனா உங்களுக்கு persecution வந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு யாராவது உங்களுக்கு விரோதமா நிற்கிறாங்கன்னா then that's a good sign. அப்போ உங்களுடைய காரியங்கள் நன்மையான காரியங்கள் என்று நீங்க வந்துட்டு you need to remember that. Definitely you will go through a little bit of difficulty. People will have trouble. People will have problem with you if you do the right thing. Because you're a righteous man, people will be jealous of you. Your own family members could become jealous because you are doing good things. அதனால இப்போ நம்ம ஜானுக்கு இந்த இந்த இடத்துல வந்துட்டு இந்த யூத மக்கள் யூத ஆசாரியர்கள் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு சாவச்சிடணும். எதுக்கு அப்படி யோசிக்கிறாங்கன்னா, மெயின் ரீசன் என்னன்னா, இந்த சின்ன பையன் வந்துட்டு திடீர்னு புதுசா ஏதோ பேசுறாரு அப்படின்ற ஒரு ஜெலஸ். மெயின் ரீசன் என்னன்னா இந்த இடத்துல ஜெலஸ். அண்ட் ஜீசஸ் நோஸ் தட். ஏசப்பாக்கு அது வந்துட்டு ரொம்ப கிளியரா தெரியும், இவங்க வந்து இதை ஜெலஸ். And that is why they are trying to kill me. So then Jesus அதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, பதில் உத்தரம், he replied. எதிர்மொழியா? மறு உத்தரவு. மறு உத்தரவு. மறு உத்தரவுனாக்காங்க, மறு உத்தரவுனா replied. பதில் அளிக்குது இல்ல, அது ஆன்சரா? இது வந்துட்டு ரிப்ளை. எதிர்மொழியா? இல்ல அதுதான் கரெக்ட், மறு உத்தரவு தான். ஸோ அதுக்கு ஏசப்பா என்னன்னு சொல்றாங்க அந்த இடத்துல, நம்ம அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். 16 நீங்க படிச்சீங்கன்னா, and therefore did the Jews persecute Jesus and sought to kill him because he had done these things on the Sabbath. ஓய்வின் நாள இது அவர் செஞ்சுட்டாருன்ற காரணத்தினால ஏசப்பாவை சாவடிச்சணும்னு தீர்மானிக்கிறாங்க. அதற்கு but Jesus answered them, என்ன சொல்றாங்க, my father worketh hitherto and I work. இல்லைங்களா? My father worketh hitherto and I work. தமிழ்ல படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகின்றார், நானும் கிரியை செய்து வருகின்றேன் என்றார். நானும் கிரியை செய்து வருகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன வசனங்க? இயேசு இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகின்றார், நானும் கிரியை செய்து வருகின்றேன் என்றார். So for my father has been working until today. In other words, until now, the Lord, my Father, has been working, and I am also working. But English, my Father worketh hitherto, and I work. Because He is working, so I also work. So then, verse 18 says, therefore the Jews sought the more to kill Jesus. அது கேட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன வருதுமா? அவங்களுக்குள்ள வந்த என்ன? When the Lord gave this answer, because my father is working here like this, I am also working. What do they think? அதுக்கு என்ன? They get even more upset. And what they get even more upset, and they say we should definitely kill him. So he says Jews sought more to kill him because he not only had broken the Sabbath, but also that but said also that God was his father, making himself equal with God. So
Jews thought that he is making himself equal with God by addressing God as his father. இல்லைங்களா? But the truth is, as per the old covenant, நீங்க பழைய ஏற்பாடு நீங்க படிச்சீங்கன்னாக்கா, the Jews can call God as a father. There's nothing wrong with it. And அந்த இடத்துல வந்துட்டு, because he called God as his father and he is making himself equal அப்படின்றதுனால they're saying that we have to definitely kill him. இந்த மாதிரி சூழ்நிலையில ஏசப்பா என்ன பதில் கொடுத்தாரு? Mostly He should have said, I and my father are one only. இல்லையா? Because the question is, how can he equal himself with the father? So Jesus would have said, you're right, I am equal with God. இல்லைங்களா? But Jesus doesn't say that. ஏசப்பா அதை சொல்ல மாட்டாரு. But instead what he'll say, verily, verily I say unto you, the Son can do nothing of himself. He says the Son cannot do anything of himself. He does not equal himself with God, even though he was equal with God. How amazing Jesus is. When நம்ம வந்துட்டு அதை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம படிச்சோம்னா, while people accuse him of being equal with God, but actually if you see what he's speaking, he does not equal himself with God, but even though he can, right? Even though he can equal himself with God, but he does not. He says, I say unto you, the Son can do nothing of himself, but what he seeth the Father do, for what things soever he doeth, these also doeth the Son likewise. For the Father loveth the Son, and showeth him all things that himself doeth, and he will show him greater works than these, that ye may marvel. So, இங்க ஏசப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, I cannot do anything, the Son cannot do anything on his own. He only does what the Father does. Why? Why Jesus does only what the Father does, and he says Father loves the Son and he shows him everything that he does. இல்லைங்களா? இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் பண்ணுறத வந்துட்டு என்னுடைய பசங்க எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் வெளித்தாள்கிட்ட நான் சில விஷயங்கள் நான் மறைச்சிருவேன். ஓகேங்களா? ஆனால் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட nothing is hidden. They will know everything. And especially if the child is grown. The child is grown, I will not, and because of the love that I have, நான் வச்சிருக்கிற அந்த அன்புனால நான் என்ன பண்ணுவேன்? I will show a lot more things to him. And so whatever the Father does, so the Son also does. This is why he says, this is all he says. And why does the Son do what the Father does? Why? So இந்த இடத்துல என்னோட கேள்வி என்னன்னா, but whatever he sees the Father do, for the things soever he doeth, these also doeth the Son likewise. Jesus could have done something else. இப்போ நம்ம முதலாவது வருகையில் வந்துட்டு ஏசப்பா வந்தப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா வந்தப்போ அப்போவே வந்துட்டு சபையை வந்துட்டு மீட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அப்போவே இஸ்ரவேல் மக்களையும் வந்துட்டு மீட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல இல்லைங்களா? இந்த இடத்துல அவர் சொல்றாரு, I am doing all of these things because I see my Father doing it, and so I am doing it. Why he does it? Because that's the will of the Father. தேவனுடைய சித்தம், என்னுடைய பரலோக பிதாவுடைய சித்தம் என்னன்னா, அவர் என்ன செய்யறாரோ அதை நான் செய்யணும். That is the will of my Father, and that is the will of the Father for all of us also. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் என்னன்னா, ஏசப்பா எதை செய்தாரோ அதை நான் செய்யணும். அதான் தேவனுடைய சித்தம். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு Jesus does not equal himself with God, and that is the humility of Christ.
Even though he can, he does not equal himself with Christ. He equal himself with the Father. But he says, he reveals one very important secret. That is, I do these things, but because that is the will of my Father, that I may do what he does. That I may do, நான் அப்பா என்ன செய்றாரோ அதை நான் செய்றேன். I only do that. Whatever the Father has done, whatever I have seen my Father do, that I do. That is because that's the will of my Father. And he says, verse 20, for the Father loveth the Son and showeth him all things that himself doeth, and he will show him greater works than these, that he may marvel. So he also knows, ஏசப்பாக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, நான் இந்த மாதிரி காரியங்கள் நான் அப்பா செய்கிற காரியங்கள் நான் செஞ்சேன்னா கண்டிப்பா these people will get amazed. How can he do that? அப்படின்னு they will get amazed. They will marvel. Why they will marvel? Because they don't understand. இல்லைங்களா? Because they don't understand. You have never seen the Father shape, or you don't know anything about him, and therefore you marvel. தேவனை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா you have never seen him before, and nor do you know anything about him, therefore you marvel. And he's saying, Jesus, I will do greater things than this in the future, so that you may marvel. You will be amazed, but you will not understand. Because why? Because you don't know the Father. Alena? So then he goes for as the Father raiseth up the dead and quickeneth them, even so the Son quickeneth whom he will. So அவருடைய அதிகாரத்தை குறித்து ஏசப்பா சொல்றாரு. Again, he does not directly say that I am Jesus, right? He only says Son of Man, Son of Man, Son of Man. He does not directly address himself. The Father has given me the authority now. See, everywhere, that one thing that we have to learn from Jesus is, you know what? What is one thing that you should learn? One very important quality of Jesus that we need to learn is humility. Don't brag about your strength. Don't brag about the authority that you have. Don't boast about the power that you have. What an example that the Lord is setting, that we should not boast. நம்ம வந்துட்டு பெருமையா வந்துட்டு எங்களை குறித்து நம்ம பேசிக்க கூடாது. பெருமை எங்களுடைய வேலை. சில பேர் வந்துட்டு நான் என்ன வேலை செய்கிறேன், என்னுடைய அதிகாரம் என்ன, அதை குறித்து பேசுறதுக்கு அவங்க ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? Everybody does. Somehow எல்லாருக்கும் என்னன்னா எப்படியாவது பற்றி அவங்களுக்கு தெரியணும், எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும், எப்படியாவது. Everybody has that craving. பட் இந்த இடத்துல ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி காமிக்கிறாருன்னா, தன்னை பற்றி நீ பெருமையா பேசிக்கவே கூடாது. நான் அப்படி பண்ணேன், என்னால் இப்படி பண்ண முடியும், ஆமா நான் வந்துட்டு கடவுளுக்கு ஈக்குவல் தான், இதெல்லாம் பேசவே கூடாது. இல்லைங்களா? So see what an example that the Lord is setting, that you never ever boast about yourself. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டோம். Even when he says, for Father has given authority to the Son to quicken the dead. செத்தவங்களை வந்துட்டு உயிர் கொண்டு வரத்துக்கூட அதிகாரம் வந்துட்டு அப்பா வந்துட்டு பிதா வந்துட்டு மகன் கொடுத்திருக்கிறார், தேவகுமாரன். யார் அந்த தேவகுமாரன்னு? ஏசப்பா தான். ஸோ அதை எப்படி சொல்றாருன்னா இன்டைரக்டா சொல்றாரு. It doesn't directly say I have the authority. No, the authority has been given to யாரோ ஒருத்தர் கொடுத்த மாதிரி சொல்றாரு இல்லையா? ஸோ ஜான் கூட நம்ம அதை பார்த்தோம் லாஸ்ட் டைம். ஈவன் ஜான் has the same attitude. He also follows from Jesus. He also sees why Jesus said like that. ஏசப்பா எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் ஜானும் வந்துட்டு தன்னை குறித்து அவர் பேசும்பொழுது யாரோ குறித்து பேசுற மாதிரி பேசுவார். You see that in his writings. You will see John always addressing
himself as someone else. And that is a very, very important quality that we have to, learn. Learn from Jesus, learn from John, learn from Paul also. Paul and many other apostles. You can say that is one of the mark of Jesus. One of the mark of disciple, that you don't brag about yourself. Don't boast about yourself. If somebody misunderstands you, if யாராவது உங்களை வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கினா, நீங்க வந்துட்டு even then you don't brag about yourself. பரவாயில்ல, ஒரு நேரம் வரும் அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? சப்போஸ் உங்களுக்கு அவங்க வந்துட்டு உங்களை கேட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அவங்க தப்பா புரிஞ்சுக்கினாக்கா நீங்க வந்துட்டு அதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒரு காலம் வரும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாருமா, யாராவது ஒருத்தர் உங்களை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணா என்ன பண்ணணுமா, அந்த அப்ரிசியேஷனை குப்பை கிட்ட வைக்கணுமா. அதே போல யாராவது ஒருத்தர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாக்கா கூட, உங்களை தப்பா பேசினா கூட அந்த பேச்சு என்ன பண்ணுமா, குப்பை தட்டி கிட்ட வைக்கணும். Whether they appreciate you or criticize you, you keep it near the dustbin. இல்லைங்களா? What you think, the truth about yourself, you need to know. Okay? உனக்கு தெரியும் நீ வந்து தப்பு செஞ்சுக்கிறியா தப்பு செஞ்சில்லையா, கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா? It is between you and God. நீ என்ன பண்ணிருக்கிறன்னு கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா? You should be only concerned about what God thinks about you. But most of the time என்னன்னா, most people are concerned about what others think. They don't care about what God thinks about me இல்லைங்களா? They just don't care. But if somebody gets to know that I did this, you get really upset. தெரிஞ்சிச்சேனா நம்ம இது நம்ம பண்ணது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனா கடவுள் பார்த்து நிற்கிறாருன்ற அந்த ஒரு பயம் இருக்கா. But we should be concerned about that. இவங்க தப்பா நினைச்சினா பரவாயில்ல. See the attitude that Jesus has. இவங்க என்ன தப்பா புரியுனா பரவாயில்ல. But what God thinks about me is more important for me. What God wants me to do, that is more important than what others have to say about me. That is the attitude that Jesus always had. ஏசப்பாவுடைய அந்த ஒரு அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய குணாதிசயம் எப்பொழுதும் வந்துட்டு he is only concerned about what God thinks about him. Then he says, for the Father judgeth no man, but hath committed all judgment unto Son. இங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, the Son of Man, the Son of God also has one more power. What is that? மரித்தவர்களே உயிர் எழுப்பணும். இன்னொரு பவர் ஒன்று இருக்கும். என்னது அது? To judge. That is to bring back the dead. No, to give life means to bring the dead back to life. Now there is another authority that the Father has given to the Son, is to judge people. நியாயம் தீர்க்கிறது இல்லைங்களா? That also he says, but he says as a Son of Man. Always notice that. என்னன்னு சொல்றாருங்க? For as the Father raiseth up the dead and quickeneth them, even so the Son quickeneth whom he will. For the Father judgeth no man, but he hath committed all judgment unto the Son. That all men should honor the Son, even as they honor the Father. He that honoureth not the Son, honoureth not the Father, which hath sent me. Verse 24. Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. So, நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா, யூத மக்கள் வந்துட்டு ஏசப்பாவை நம்பல. ஸோ ஏசப்பாவை நம்பாததுனால யாரை நம்பல? அவங்க பிதாவையை நம்பல. நீங்க ஏசப்பாவை நீங்க வந்துட்டு கனப்படுத்தலைன்னா நீங்க யாரை கனப்படுத்தல? பிதாவை கனப்படுத்தல. நீங்க ஏசப்பாவை நீங்க கனப்படுத்துனீங்கன்னா நீங்க யாரை கனப்படுத்துறீங்க? பிதாவை கனப்படுத்துறீங்க.
அப்போ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கே இல்லாத ஒரு பாக்கியத்தை வந்துட்டு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னது? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும்படி, அவரை கனப்படுத்தும்படி அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? ஸோ அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம தேவனுக்கு இன்னும் நம்ம விசுவாசமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ எனக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் எனக்கு தேவன் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். தகுதி உள்ளவர்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா அவங்க கிட்ட தான் தேவன் வந்துட்டு அந்த அந்த கட்டளைகளை கொடுத்து அவங்க வந்துட்டு தேவனை வந்துட்டு அந்த சாபத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணி வர மக்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க வந்துட்டு செவி கொடுக்கல. அதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல தேவன். நமக்கு கொடுத்துருக்காரு. He has given you that privilege to know who Jesus is. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ இன்னும் how much more grateful we need to be. Isn't it? We need to be even more grateful right now for giving us that privilege. Isn't it? அதுக்கப்புறம் 25வது வசனம், Verily, verily I say unto you, the hour is coming, and now is, when the dead shall hear the voice of the Son of God, and they that hear shall live. So இந்த இடத்துல ஒரு 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 தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. இது நம்ம போன வாரம் பார்த்தோம்னா கரெக்ட். இது நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் இல்லைங்களா? So he says, and hour is coming, and now is, when the dead shall hear the voice of the Son of God, and they shall hear, and they that hear shall live. இது யாரை குறித்து ஏசப்பா சொல்றாருனோ, இங்க வந்துட்டு சிங்குலர் சொல்றது இல்லாம ஹீன்னு சொல்ல மாட்டாரு. He who hears me will rise, will come back life சொல்றார். தேன்றாருனோ அநேகர் ப்ளூரல்ல சொல்றாரு இல்லையா? யாரை குறித்து ஏசப்பா வந்துட்டு என்னுடைய வார்த்தையை கேட்பானோ, என்னுடைய வாய்ஸை கேட்பானோ, அந்த வாய்ஸை கேட்டு எழுந்து வருவாங்க அப்படின்னு யாரு? ஓகே, மரித்தோர்களை குறித்து சொல்றீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ 28 படிங்களேன். இப்போ 25ல் இப்படி சொன்னாருங்க. He is told in verse 25 that they that hear shall live. இப்போ 28ல் என்னன்னு சொல்றாரு படிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்கும் காலம் வரும். கேட்கும் காலம் வரும். அதுக்கப்புறம் என்னன்றாருமா? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர் காகவும், தீமை செய்வர்கள் ஆகினைக்கு அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். So காலம் வரும் in which all that are in the graves, கல்லறைக்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டு will hear my voice and shall come. ஸோ இப்போ இந்த 25ல் சொன்ன விஷயமோ 28ல் சொன்ன விஷயமோ வித்தியாசம் என்னங்க? ரெண்டுமே ஒரே விஷயமா இல்ல ரெண்டுமே வேற வேற விஷயம்? இல்லைண்ணா, இது வந்து 25 நம்ம படிக்கலாம். Verily, verily I say unto you, the hour is coming. படிங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய எந்த வசனம் ஆண்டி? 25 வசனம். படிங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது யாருங்க? இந்த மரித்தோர் யாரு? இல்லைண்ணா, இது வந்து நான் நினைக்கிற ஒரு should be born again ன்னு சொல்லுவாங்க. நம்ம சாவணும் இல்லைன்னா should die, அதை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல என்னன்னா கரெக்ட். இந்த இடத்துல என்னன்னா இந்த மரித்தோர்கள் யாருன்னா நம்ம தான் ஆச்சுங்களா? ஸோ அந்நிய ஜனங்கள்
are called as the dead. தேவனை நம்பாதவங்க, தேவனை அறியாத ஜனங்கள் வந்துட்டு அவங்களுடைய பேர் என்ன? The dead, மரித்தோர்கள். நீங்கள் ஜெனிசிஸ் ரெவலேஷனில் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா 4th beast வரும். 4வது beast வந்தப்போ who will be following the 4th beast? The dead shall be following the 4th beast. They will be the followers of the 4th beast. They will follow the 4th beast. Who will follow? அது படிக்கலாங்களா? அது ரெவலேஷன்ல the dead shall follow the beast. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆமா, Revelation chapter 13 பார்க்குறேன். Revelation 13 அந்த இருக்கா பாருங்க. 13 இன்னும் கடைசி வசனம். To see with them that dwell on the earth. Chapter 13. சரி, இங்க வந்துட்டு verse 10 இல்லையா? And behold, another beast coming up out of the earth and has 2 horns. சரிங்க, நம்ம Revelation chapter 6 போலாம். verse 7 படிங்க. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. போதுமா? யார் அவர் பின் சென்றது? பாதாளம். நீங்க சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா the dead followed him ன்னு இருக்காங்க. So hell followed him, or the dead followed him. Who's this hell that follows him? No, the people who belong to the world. People who do not believe in God. For the hell followed him. Okay, and his name that sat on him was the person who sat on that horse. What was his name? His name was there. I think now. So, let's come back to John chapter 5. So, and now is அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு hour is coming. அங்க என்ன கொடுத்திருந்தோம்? அவருக்கு ஒரு நேரம் இல்ல 25. மரித்தோர் தேவகுமாரின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. காலம் தான் இருக்கும், காலம்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னன்னு இருக்குன்னா ஹவர். நம்ம போன டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 6th hour, 7th hour இல்லைங்களா? ஸோ the 6th hour எதை குறிக்குதுன்னா 6th hour ஏசப்பா முதலாவது வருகையை குறிக்குதுங்க. 6 எதை குறிக்குதுன்னா ஏசப்பாவுடைய முதல் வருகையை குறிக்குது. அது தெரியலீங்களா? அது ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா?
No, no. 6 வந்துட்டு is the number of who? யாருடைய நம்பர்? Adam. ஆதாமுடைய நம்பர். It is also the number of the beast. Right? I explained that. Why is it the number of Jesus, Adam and also beast? Yeah. Because ரெண்டு ஒரே டைம்ல ஆமா, ஏன்னா ரெண்டுமே ஒரே நாள்ல தான் படிக்கப்பட்டிருக்கீங்களா. ஃபர்ஸ்ட் பீஸ்ட்டை படிச்சாரு, பீஸ்ட் ஆஃப் த லேண்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆஃப் த லேண்ட்னா இந்த டிராகனை கூட படிச்சது எந்த நாளில்? சேம் டே, 6ஆவது நாளில் தான். இப்போ நீங்கள் ஜோபில் நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் பீஸ்ட். அந்த பீஸ்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது தேவன் எப்படி பண்ணுவார்னா ஜோப் கிட்ட it smoked, it breathed fire. Okay, there were sparkles coming out of his mouth, and smoke came out of its nostrils, and his bones were like bronze, as strong as bronze and iron. And then when it walked, the ground shook up. The animal behemoth, ரெண்டு அனிமல் சொல்வாரு. ஒன்று behemoth and the other one is leviathan. நீங்க இப்போ புதிய in the modern days we have something called as a python. ஆச்சுங்களா? யோபு கிட்ட சொல்லும் பொழுது இது சே leviathan ன்னு சொல்வாங்க. And leviathan is an animal that is so massive that people look like grasshoppers. Okay, and it breathed fire. It seems வாயிலிருந்து என்ன வருதா? நெருப்பு வருதுங்களா. ஸோ அது எப்போ படிச்சார்னா, இன்னும் நான் எப்போ படிச்சனோ அப்பதான் படிச்சேன். ஆதாமை எப்போ படிச்சனோ அப்போ தான் அதையும் நான் படித்தேன். ஜோப் அது படிக்கலாம். So let's read Job. And Leviathan. Chapter 40 படிக்கலாம். Chapter 40 verse 15. Full chapter நீங்க படிச்சீங்கன்னா then you will understand. Definitely Lord is talking about dinosaurs. இப்போது பீகேமோத்தை நீ பீகேமோத்தேங்களா அது? Okay, in English it's behemoth. Okay, there is one more animal called the leviathan. Okay, படிங்க ஆண்டி. பீகேமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அங்க வந்துட்டு தமிழ்ல அப்படி இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி நான் அதே நான் 40-15 இங்கிலீஷ்ல படிச்சேன்னா உன்னை உண்டாக்கின நாள்னு இருக்கணும். I created him and I created you. அப்படின்னா ஈஸி இந்த ஒரு நிமிஷம். First he created the beast and then he created him. Look at the monster, behemoth. I created him and I created you. He eats grass like a cow. அப்படியே படிங்க. But what strength there is in his body, and what power there is in his muscles. His tail stands up like a cedar, and the muscles in his legs are strong. His bones are as strong as bronze, and his legs are like iron bars. Okay, அது நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா there's a full description of it, what it can do, how strong it was and all of that. This is comparing to the dragon that you have. Dinosaur, yes. What's written now, there's one small insight that's given here in my NASB. So behold, so that is a powerful animal, possibly a hippopotamus. Cheese. No? But how if you read further, And the description sounds like hippopotamus. Because it has this, muscles. it's like iron and all that. His muscles of his belly. He hangs his tail like a feather, and the tendons of See, his... there are if you see here, the Lord is talking about 3 animals which is extinct. It can't be hippopotamus. One is unicorn, and the other one is behemoth, and the other one is leviathan. These are all extinct at that time. I mean, he says he was created. It could have been during the time of Job, but these 3 is extinct in our time. Even during the time of Jesus, it is extinct.
Are you getting the point? It was not that three animals you talk about. A unicorn existed. You know what's a unicorn தெரியுமா? It's like a horse with only one horse. ஒரே ஒரு கொம்பு இருக்கும். Single horn will be there. It's supposed to be very very stronger than horse. Very very faster than the horse. ஆனா இப்போ அது இல்ல. அதே போல then there you have this behemoth which is supposed to be very strong and his bones are as strong as pieces of brass. And his bones no brass and iron. And his bones are like bars of iron. And he is the chief of the ways of God. அப்போ நீங்க இத பாத்தீங்கன்னா the verse that I want to tell you, if you just go further, keep reading, but you do that later. ஓகேங்களா? Verse 15 la, behold now behemoth which I made with thee. With me also. It says What that. does it say? Mine says, Which I look at Behemoth, which I made along with you. Along with you. Right? உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கி. ஆமா. in mine உண்டாக்கினது போலனது அது அர்த்தம் வேற ஆயிடுது. ஆனா இந்த இடத்துல behold behemoth which I made as well as you. As well as you. Right? It's talking about a time period. Yeah. It's No, talking it's not talking about time period. To me, what I feel is talking about. It is like I think it's the He is same God created who who created yeah, everything. you But but it's not. But here, see, it's about time because King James version, if you see, it says with thee. But the other one it says along, which means it's the time. It's a time, no. The time that they. The point here is the time. You gotta understand that. Let me try to go to YLD, Literal Translation. As I made you. As I made you. As I made you, na உன்னை படிச்சது போல அவங்களே படிச்சேன்னு ஆயிடுச்சு. ஆனா உன்னோட படிச்சேன் அப்படின்னா அந்த ஒரு காலம் அப்படின்னா அந்த ஒரு நேரம். So lo I pray thee behemoth that I made with thee. நீங்க லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சீங்கன்னா கூட வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கிற நீங்க பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா கூட it says that I made with thee இருக்கு. It doesn't say that I made as I made thee இல்ல. Okay, that I made with thee. You get the point now, no? So the Lord made the dinosaurs, even the dinosaurs and all the animals, when on the same day that He made Adam, along with Adam, the day in which He made Adam was made. But what came first? Obviously, the beast came first, and then came Adam. So, and the beast எதை குறிக்குதுங்க? It talks about the end time Antichrist or the end of days kingdoms. Of course, the beasts are kingdoms only. But if நம்ம dragon ன்னு சொன்னோம்னா it is representing Satan, devil இல்லையா? But the dragon took the form of the Satan. Right? Or it was inspired by Satan. So right now, if we dragon and சொன்னோம்னா definitely dragon symbolizes who? Satan. So even the final kingdom, that kingdom is representing who? Satan. Just like how dragon is representing Satan. So we all know when we say dragon, first thing that comes to our mind is who? Satan. அதே போல in the last kingdom on earth will represent Satan. It will do the will of Satan, and the power is also from Satan. And அதை நீங்க ரெவலேஷன்ல படிச்சீங்கன்னாக்கா who gave the power and authority to the dragon? Who gave power and authority to the beast? It was the dragon. Who is the dragon? Representing Satan. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், but if you try and think about it, that's what it means. Okay, so that number 6. So the sixth power represents both
Jesus, Adam and beast. Now Adam represents who? Jesus. Yeah, because Paul talks about it very briefly. நீங்க பாலுடைய புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்கா அது ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு that Adam was a foreshadow of Jesus who was to come. And he even call first Adam and second Adam. First Adam who brought sin, second Adam who brought righteousness. Through one man many became sinners, but here through one man many became righteous. So Adam is representing Jesus. So number 6 represents Jesus. Now, I don't want to get into too much of that detail about number 6, but the 6th hour represents the first coming of Jesus. And in fact, it's a number of the season of Jesus. எந்த காலத்துல இயேசப்பா வருவார்ன்றது வந்துட்டு 6வது வந்துட்டு அது குறிக்குது. So the number 6 represents the time of the Son of Man, the time of Jesus. Any confusion? confusion ஆகுதா? ஏதாவது டவுட் இருக்குங்களா அதுல? Any doubts about number 6 or even about how is it connected? அந்த மாதிரி ஏதாவது நம்ம doubts இருக்கா? Okay, anyway. So 6th hour, 7th hour ஒன்று இருக்கு. 7th hourல என்ன ஆச்சுங்க? He healed that boy. சரிங்களா? அது எதை குறிக்குதுன்னு கூட நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே போல நீங்க வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு சிலுவையில மரிச்சார் இல்லைங்களா? When did he die? On the cross. 3 மணி. 6th hour. But when did he get crucified? In the morning. Sorry. Jesus on the cross he gets crucified. When was that? Huh? Afternoon, 12. He died. He was crucified exactly by the 6th hour. Do you know that? 6th hour na என்னது? 12 o'clock. From 6 o'clock ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணிடுவாங்க. இல்ல 6th hour na 6 o'clock இல்ல. 6 o'clock is first hour. 12 o'clock is 6th hour. 11. இப்போ அந்த சமாரிய women மீட் பண்ண அந்த டைம்னா 6th hour. அது எவ்வளவு மணிங்க? 12 மணி. பட்ட பகல் இல்லைங்களா? உச்சி வெயில். அதனால தான் தண்ணி போய் கேட்கறாரு இல்லைங்களா? So the 6th hour is 12 o'clock. So when was Jesus crucified? 6th hour, which is 12 o'clock. And when did Jesus die? After 3 years. 6 hours. On the cross. 6 hours. Oh, the 9th hour, which is 3 o'clock. So 9th hour என்னதுங்க? So 4th hour from the time he was crucified. Season. Yeah, from Jesus is the 4th season, no? அப்போ பாருங்க அந்த டைம் எல்லாம் you have to watch, you have to count them. He was crucified for 3 hours. Yeah, more than 3 hours. He's remained on the cross for more than 3 hours. Years. Then he Yeah. So இப்போ நீங்க 12 மணில இருந்து நீங்க if you calculate and come, so 1 2 3. So it wasn't Right. overnight. Hmm? It wasn't overnight. Not over. Madhyano. He gets arrested the night. You get it? So that is the night in which he broke the bread and gave it to the disciples. On the night he gets arrested. Achingla. And then the next day he gets condemned, he gets Beaten. yeah, he gets rejected and then he's taken to crucifixion. Night cushion. Night I laga. was thinking he stayed on the cross overnight. The night the veil was. காலையில ஜனங்க வரதுக்கெல்லாம் வெயில் It's happened. 3 o'clock. All of this happened by 3 o'clock in the afternoon. மூணு நாள் இருந்தா இருக்காங்க கிராஸ்ல. Huh? கிராஸ்ல 3 நாள் இருந்தா இருக்காங்க. Cross liya. இல்ல டூப்ல தான் இல்ல.
டூம்ல இருந்தாரு. அப்படியா? அவர் வந்து சிலுவையில மறைக்கிறாருல்ல, சிலுவையில 3 hours இருப்பாரு, 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, then they will come and remove their take the body and then they will go and bury it. கல்றலத்த 3 நாள் இருப்பாங்க. ஆமா, கல்றல தான் 3 நாள் இருப்பார், 3 days and 3 nights. அதுக்கப்புறம் then he will resurrect. ஆச்சுங்களா? So the 6th hour is, we also see that on the cross. It's a very important number. சரிங்களா? So here coming back to John, it says an hour is coming and now is அப்படின்னு சொல்லுவாரு, right? Where is that? Yeah, chapter 5 verse 25. When the dead shall hear the voice of the Son of God, in the day that hear shall live. So it says the hour is coming and now is. And the hour edu? This is the hour. So it is after Jesus died, which happened during the same season. அவர் இருந்த காலத்துல வந்துட்டு என்ன ஆச்சுங்கோ, மரித்த ஜனங்கள் நாம வந்துட்டு ஏசப்பாவுடைய வாய்ஸை கேட்டதுனால இப்போ நம்ம என்ன ஆச்சு, we belong to him. And Jesus said, nobody comes to me if the Father had not sent him to me, and my sheep hears my voice. என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்கும். My sheep hears my voice, and nobody can come to the Son if not the Father, if without the Father. I mean, if the Father had not sent him to me. Apo all of us have heard the voice of God and we have to come to Jesus. So if you and I believe in Jesus, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்துட்டு ஏசப்பாவை இப்போ நம்புறோம், அதுக்கு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏசப்பாவுடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கோம். ஏசப்பாவுடைய ஆட்டுக்குட்டி நான். So my sheep hears my voice. So இந்த 25வது வசனம் எதை குறிக்குதுன்னா, நம்ம அந்நிய மக்கள் வந்துட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கிறது தான் இல்லைங்களா? For an hour is coming and now is, the dead shall hear my voice and shall come. It doesn't say they will come out of the graves. That's a different. கல்லறையில இருந்து வராங்கன்னு சொல்லல, அப்படி சத்தத்தை கேட்டு வருவாங்கன்னு தான் கொடுத்துருக்கே தவிர கல்லறையை விட்டு வெளில வருவாங்கன்னு கொடுத்துருக்கிறது வந்துட்டு 28 இல்லை. ஏன்னா அது வேற ஒரு டைம். That's a different time and that's a different hour. இல்லைங்களா? So marvel not at this, for the hour is coming in which all that are in the graves shall hear his voice. So that is the 9th hour. And which is the 9th hour? The hour in which Jesus died. இல்லைங்களா? Jesus died in which hour? 9th hour. And during that hour represents what? When people who are dead will come back to life. For what? For judgment. இல்லைங்களா? So those who did good for eternal life, and those who did evil unto destruction, damnation. So verse 25 talks about Gentiles being accepted. The dead shall hear my voice and shall come to me. And verse 28 talks about the judgment day. That time they will hear my voice and rise out of the grave and come to me. So in the சின்ன டீடைல்ல வந்துட்டுங்க, there is so much in it. The problem is நம்ம வந்துட்டு we don't spend too much time. அதை நம்ம வந்துட்டு நிறைய நேரம் எடுத்து நம்ம படிக்காதனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு. So and this is exactly what Jesus was telling Israel. அவங்கள என்னன்றாருங்க, you read scriptures because you have eternal life in it. Go search the scriptures. They talk about me.
இல்லைங்களா? Where is that? Let's read that. Verse where is that verse? 36 ആണ്. 36. For I have greater witness. No, go and read my verse. I think that's in a different chapter. Search the scriptures. Where is that? 39. 39. Correct. 39. 39 படிங்க ஆண்டி. You study the scriptures diligently because you think that in them you have eternal life. And they are they which testify of me. இருங்க, இன்னொரு வசனம் இருக்கு. It says search the scriptures in Jobari. Here also it says search the scriptures, for in them you think you have eternal life. Yeah, he says search the scriptures. Okay, and they are they which testify of me. இது வந்துட்டு கொஞ்சம் பழைய இங்கிலீஷ். நான் கிங் ஜேம்ஸ் படிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு. So it says and they are they. Okay, and they are they which testify of me. Search the scriptures. So ஏசப்பாவை ஏன் நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஏசப்பா என்ன வந்துட்டு ஒரு மெசாயாவா நீ ஏன் பார்க்க முடியலன்னா, நீ சரியா வேதத்தை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டென்று எண்ணுகின்றீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. The same scriptures testifying about me, go and search them. Go and search them. நீங்க கடைசி வசனம் கூட என்னன்னு சொல்வாரு? I don't judge you, there is another who judges you. Who's that? Moses. Why? Because Moses wrote about me and you don't believe his words. ஏன்னா மோசஸ் என்ன குறித்து எழுதியிருக்கிறாரு, ஆனா அவருடைய வார்த்தை நீங்க கேட்கலன்னா என்னுடைய வார்த்தை நீங்க எப்படி கேட்பீங்கன்னு தெரியல. If you don't read the scriptures and understand the truth, then you will not hear my voice. You will not understand my voice. You are not able to understand the voice of the voice of Jesus, because you didn't go search the scriptures. So searching the scriptures is so important. நம்ம ஏசப்பா வந்துட்டு இன்னொரு parable கூட சொல்வார் இல்லைங்களா, அந்த ரிச் மேன் and the Lazarus. அப்போ ஏப்ரஹாம் என்னன்னு சொல்வாருங்க, they have the book of Moses and the prophets. If they don't read that and understand, even if a dead man comes back to life, they will not listen. உயிரிலிருந்து மறுபடியும் உயிராகி, சாவுலேருந்து திரும்ப உயிராகி மறுபடியும் வந்தாலும் இந்த ஜனங்க நம்ப மாட்டாங்க, if they don't read it themselves. Right? So yeah, Jesus is saying you don't search the scriptures. That is why you don't hear my voice. You don't understand my voice. You don't listen to me because you don't listen to Moses. Now, all right. So I will like to stop there. So நீங்க வந்துட்டு ஏதாவது if you want to share, you can share. We can take another 15 minutes. இன்னும் 15 minutes எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த 17லேருந்து 47 வசனம் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சு இருந்ததுன்னா அதை வந்துட்டு நீங்கள் குறித்து நீங்கள் பேசுங்க. ஏதாவது even if it is not in this chapter, it's okay, you can share. Question மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னாக்கா சொல்ல, நான் இந்த வசனத்தை படித்தேன், இந்த வசனத்தில் எனக்கு இது புரிஞ்சுது. இல்லைன்னா இந்த வசனத்தை நான் படித்தேன் ஆனால் அந்த வசனம் எனக்கு புரியலன்னு கூட சொல்லலாம். 24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல்
மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கின்றான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவரோட வசனத்தை வந்துட்டு நம்ம படிக்கணும், அப்புறம் அவரை ஏற்கணும், அவருடைய வழியில நம்ம நடக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதை விட்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு நித்திய ஜீவனும் இல்லை. அப்புறம் அவரோட கோபாக்கினிக்கு நம்ம Anybody else? Just like to mention how Jesus did not say that, yes, I am God, but rather when he says that the Son does what God says. Just resonates with me how, like you said, so boastful. I am so boastful about a lot of things in my life, and that's a lesson that I take away today. Is that to be humble, Lord, which is very difficult. At least to try to believe things. Try not to tell what you have and what you do. So unintentionally it comes off. Although you don't want to show off, suddenly it just comes out without your knowledge. But still, to be conscious, and that's one thing. And I also had one more thing to share that we take it so lightly in regards to worship. We think worship is just singing songs and just sing a couple of songs and that we call as worship. But how expensive worship is that we need, how Abraham was ready to sacrifice his son, and that's the first time it's mentioned worship. He worshipped by obeying God. He says you have to sacrifice your son, and that's a big thing. He obeyed immediately. It was that night he decided the next morning he's taking his son to sacrifice, and that's worship. And worship is very, very expensive. And it's not a right thing just to sing songs. So with that fear, we have to Worship. So when you worship the Lord, like last time we actually discussed on worship. Worship means to give yourself, to fall prostrate, as in you completely give yourself to God, saying, I am yours. So that should reflect in your action also. So Abraham had completely given himself to God, and so God asked him something very, very expensive, and he didn't stop. He didn't hold it back. Right? That's true worship. Anything else? வந்துட்டு அவரு யோசிக்கல, ஐயோ ஒரே புள்ள தானே வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் கடவுள்கிட்ட, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இம்மீடியட்டா அவர் கேட்டாரு. இம்மீடியட்டா அந்த காரியத்துக்கு அதிகாலையில Anything else? But இன்னொரு வசனம் என்னன்னா, there is a verse which says that to boast about what you have and what you do. உங்க பெருமையா நீங்க பேசிப்போம் இல்லைங்க. நம்ம என்கிட்ட இது இருக்கு, நான் இது பண்ணேன், நான் அது பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அந்த பெருமையா நம்ம பேசிக்கிறது வந்துட்டு சேம் ஜான்ஸ் காஸ்பல்ல it says that does not come from the Father but comes from the world. அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு பேச்சு வந்துட்டு தேவனிடத்துல இருந்து வர்றதுல பிசாசின் இடத்துல இருந்து வருதான். ஸோ அதனால அந்த நம்ம பெருமையா நம்ம எது இருக்குது, நம்ம கிட்ட என்ன இருக்கு, எதை பண்றோம், எதை பண்ணிட்டு இருக்கோம்ன்றது சொல்றது வந்துட்டு does not come from the Father. அதனால கண்டிப்பா நம்ம வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது நீங்க பச்சை சொன்னீங்க இல்லையா, 29ல இருக்குது. தமிழ்ல எல்லாம் கஷ்டப்பட்டு பச்சை 29ங்களா? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி என்பது அந்த ஜீவனை இருக்கு இல்லையா, ஓ அது ஜீசஸ், அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வந்தேன். ஓகே, சோ தமிழ்ல படிங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கின்றவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கின்றவர்களாகவும். சோ நீங்க வந்துட்டு அந்த ஜீவன் வந்துட்டு நீங்க வேற மாதிரி, ஆமா, அந்த ஜீவனை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏசப்பா குறிக்குது.
அப்படி நீங்க மெடிடேட் பண்ணிருக்கீங்க. prophetic meaning. Resurrection of life. ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜீவன் வந்துட்டு ஜீவன் ஏசப்பாக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்கு கொடுப்பாரு, நம்ம ஒரு ஜீவனா இருப்போம். யூ வில் ஹாவ் லைஃப் இன் யூ, இல்லைங்களா? நம்ம மரித்து போக மாட்டோம். ஆனா ஏசப்பா வந்துட்டு இஸ் போத் த ட்ரூத் அண்ட் ஆல்சோ லைஃப். ரெண்டுமே அவர் தான், இல்லைங்களா? He is the way, the truth and The life. the life, he says, இல்லைங்களா? So when you say truth, it means the word of God. Life means righteousness, பரிசுத்தம். இப்போ யோசிப்பாரு, நமக்குள்ள ஒரு நாள் வந்துட்டு ஏசப்பா என்ன வைப்பாராம்? பரிசுத்த ஆல்ரெடி நமக்குள்ள பரிசுத்த வைத்திருக்காங்க. ஏசப்பா தேவனுடைய பார்வையில் நம்ம வந்துட்டு பரிசுத்தவான்களா காணப்படுறோம், இல்லைங்களா? இப்போ நம்ம வந்துட்டு எந்த பரிசுத்தமும் செய்ய, இப்போ நான் பரிசுத்தவான் யாராவது என்னை பார்த்து சொல்லணும்னா அப்போ நான் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கணும், எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கணும், எவ்வளோ பேரை வந்துட்டு பொய்யே சொல்லியிருக்கக்கூடாது, எந்த பாவமும் நான் யோசித்திருந்துருக்கக்கூடாது. ஆனால் நான் அப்படியாப்பட்ட ஆள் இல்லைங்களே. ஆனால் நான் ஏசப்பாவை நம்புறதுனால தேவனுடைய பார்வையில் நானே ஒரு பரிசுத்தவான காணப்படுறேன். எனக்குள்ள ஏற்கனவே வந்துட்டு அந்த ஜீவன், அந்த பரிசுத்தத்தை வந்துட்டு தேவன் வைத்திருக்கிறார். ஸோ ஜீவன் வந்துட்டு பரிசுத்தத்தை குறிக்குது. And Jesus himself was righteousness and is righteousness. Great. Anything else?